அண்மை செய்தி. நெல்லை தொகுதியில் வெற்றி ஆக வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லை தொகுதியில் வெற்றி ஆக வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். நெல்லை தொகுதி பொறுப்பாளர்களுடனான 1-to-1 கலந்தாய்வில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது அறிவாலயத்தில் 1-to-1 ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. சட்டமன்ற வாரியாக மண்டல பொறுப்பாளர் முதல் ஒன்றிய மற்றும் பகுதி கழக செயலரை தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் தனித்தனியே சந்தித்து பேசி வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முதலமைச்சர் அவர்கள் பேசி வருகிறார். உடனடியாக சரி செய்து அனைவரும் தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும், உள்கட்சி பிரச்சனை இல்லாத மாவட்டமாக உங்களுடைய மாவட்டம் இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே சட்டமன்ற வாரியாக அறிவுறுத்தி வருகிறார். இந்நிலையில் திருநெல்வேலி தொகுதிக்கு உட்பட்ட நிர்வாகிகளை முதலமைச்சர்கள் சந்தித்தார். அப்போது அவர்களுக்கு கடும் எச்சரிக்கை எடுத்திருக்கிறார். ஒருவேளை திருநெல்வேலி தொகுதியில் நீங்கள் தோல்வியடைந்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுமே மாற்றப்படுகிறது என்று அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலருக்கு முதலமைச்சர்கள் கடும் எச்சரிக்கை விட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். எனவே திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும் என அங்கு மாவட்ட செயலரை கடுமையாக எச்சரித்திருக்கிறார். மாவட்ட செயலர் முதற்கொண்டு அங்கு இருக்கக்கூடிய பகுதி செயலர் வரை அனைவரையும் முதலமைச்சர் கடுமையாக எச்சரித்திருக்கிறார். மாவட்ட செயலராக தற்போது அப்துல் வஹாப் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது திருநெல்வேலி தொகுதி பாஜக வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலின் போது தோல்வியடைந்தால் யாரும், அதாவது இந்த பதவியில் இந்த மாவட்டத்தை சேர்ந்த யாரும் இருக்க முடியாது என முதலமைச்சர்கள் எச்சரித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அந்த தொகுதியை திமுக வெற்றி பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் கூறியிருக்கிறார். கடுமையாக வேலை செய்ய வேண்டும் என்றும், 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தொகுதியை திமுக கைப்பற்ற வேண்டும், அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் சரியாக உழைக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் பதவியிலிருந்து நீக்கிவிடுவதாக தற்போது மாவட்ட செயலர் அப்துல் வஹாப்பை முதலமைச்சர்கள் கண்டித்ததாக கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.